மாதிரி நிறுவனம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நூல் தான் தயார் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி தயார் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதில் கலர் ஏற்ற வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிறதுனால தண்ணி செலவு கிடையாது, வாட்டர் பொல்யூஷன் கிடையாது. இவங்க இதை மறுசுழற்சி பண்ணி இதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ட்ரெஸ் தயார் பண்ணுறாங்க. பாருங்க, ஓவர் கோட் மாதிரி ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஓவர் கோட் மாதிரி இருக்கா. இந்த ஓவர் கோட்டை இங்கே பாருங்க, இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜிக்கு கொடுக்குறாங்க. இதை அவர் போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்காரு ஒரு வாட்டி. இந்த ஜாக்கெட்டை தான் பார்லிமெண்ட்டிற்கு அணிந்து வந்திருந்தார் பிரதமர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. நம்ம தயார் பண்ண ஒரு விஷயத்தை பாரத பிரதமரே அது அப்ரிஷியேட் பண்ணி அதை போட்டுட்டு வந்தாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. அதை தான் இதில் போட்டிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு, என்ன படிக்க சொன்னா கடற்கடான்னு நான் படிச்சுட்டே இருப்பேன், டைம் இல்லை. அதனாலங்கிறதுனால ஸ்பீச்சை பார்த்தீங்களா போதே. சரி, அதனால இதுல எக்கோ லைன், இந்த ஆடைக்கு பேர் எக்கோ லைன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணி தயார் பண்ற ட்ரெஸ்ஸஸ் நிறைய வந்துருச்சு. பட் அது உடம்புக்கு நல்லதா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தேடி தேடி படிப்போம். அதனால பிளாஸ்டிக் உபயோகத்தை நம்ம எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும். ஒண்ணு அது முடிஞ்சிச்சா.